இந்த நிலைமையில இவ்வளவு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பிட வைக்க முடியாது. யாராவது பார்த்துட்டா தப்பாயிடும். பேசாம இங்கே டிஃபன் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போய் யாருக்கும் தெரியாம படுக்க வச்சிடலாம். அண்ணா, என்ன வேணுமா? ஒரு தோசை கொடுங்க. தோசை தரமா? இந்தாமா. இந்தாங்கண்ணா. சாப்பிடுமா? அனன்யா, இந்தா சாப்பிடு. அனன்யா, இந்தா வாய் தர. அனன்யா, அனன்யா வாய் தர. இந்தா. ஏய், என்னடி இது? நல்லாவே இல்ல. நான் என்ன உன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்னு நினைச்சியா? கண்ட இடத்துல இருந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர? ஏய், நான் அனன்யாடி, born with golden spoon. நான் இப்படி கேவலமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ மட்டும் தாண்டி காரணமே. அனன்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எந்த இடத்துல சாப்பிட்டாலும் சாப்பாடு ஒண்ணுதான். சாப்பாடு மட்டும் இல்ல, மனுஷங்களையும் வசதி குறைச்சல் எதுவும் கிடையாது. இந்தா சாப்பிடு. ஏய், எனக்கு பிடிக்கல. சாப்பிடு, சாப்பிடு அனன்யா. என் பையனோட என்கேஜ்மெண்ட்ல யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது. மண்டபத்தோட அட்ரஸ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க டைரக்டா அண்ணா. அண்ணே வாங்க, குடிங்க. இது கொண்டு போய் மண்டபத்துக்கு போற வண்டியில வச்சிருங்க. சரி, பாத்து எடுத்துட்டு போங்க. வாங்க. கௌசல்யா, என்னம்மா இத்தனை பை? அதுவும் பெரிய பெரிய பையா இருக்கு. முகூர்த்த ஓலை படிக்கும் போது சபையில வைக்கிற சாமான்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கேன் மாமா. ஓ, அப்புறம் ஐயருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சாமி ரூம்ல இருக்குமா? அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. சரிங்க மாமா. சரிம்மா. சரி, அப்ப நீங்க வந்துருங்க. மேடம், எடுத்துக்கோங்க. வச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். மல்லிகா, கௌசல்யா, சுபா இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம சம்பிரதாயம் ஐதீகம்லாம் சரிவர தெரியாது மல்லிகா. கொஞ்சம் நீங்க தான் எல்லாம் கூட இருந்து பாத்துக்கணும். ஆமாமா, இந்த மாதிரி விசேஷத்துல குறை சொல்றதுக்குன்னே சில பேர் வருவாங்கம்மா. அந்த மாதிரி ஆளுங்களோட வாய் அடைக்கணும்னா உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் முடியும். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். சரி. மண்டபத்துல எல்லாம் ரெடி தானே? சரி, நான் பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்வீட்லாம் செஞ்சாச்சுமா, நீங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னீங்கன்னா மண்டபத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். சரி. நல்ல ருசியா இருக்கு. சரிம்மா. இத பாருங்க. சொல்லுங்கம்மா. இது இந்த வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். சரிங்கம்மா. பந்தல்ல இருந்து பந்தி வரைக்கும்
எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரிங்கம்மா ம்? நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு உங்க பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாரும் சாப்பிடாம நான் போயிடக்கூடாது. சரிங்கம்மா பாத்துக்கோங்க. நான் மண்டபத்துக்கு கொடுத்து விட்டுறேன். ம். பாட்டி அன்பரசி, மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டு சாமிக்கு பூஜை பண்ணணும். நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க பாட்டி. அன்பரசி, ஆ? வீட்ல இருந்து மண்டபத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். ஆளுங்க ஒவ்வொன்றா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. உன் ட்ரெஸ் எல்லாம் கூட அவங்களே கொண்டு போய் வச்சிடுவாங்க. இப்போ வீட்ல நடக்கிற பூஜைக்கு மட்டும் புது புடவை ஏதாவது இருந்தா எடுத்து வச்சு கட்டிக்க. அதான் அம்மா ஆசாசியா வாங்கி கொடுத்த புடவை இருக்கே, அதை இந்த பூஜைக்கு கட்டிக்கலாம். பாட்டி, என்கிட்ட ஒரு புது புடவை இருக்கு, நான் அதே கட்டிக்கிறேன். ம், சரிம்மா. ம். அன்பரசி, உன் கூட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. நீ எதுக்கு இப்படி பார்ஷியாலிட்டி பாத்துட்டு இருக்க? என்னங்க, என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன், அது ஒரு குத்தமா? எப்பவுமே சந்தேக பார்வையிலே பாத்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது? நான் பண்ற நல்லது கூட உங்களுக்கு தப்பா தான் தெரியும். சரி, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இங்க பாரு, இங்க வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளுங்க மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க அங்க வரும்போது நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது மண்டபத்துல இருக்கணும். இப்படி குத்தணும், வேற வேலை இல்ல. நீ வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்க தேவையில்லை. சும்மா போய் மண்டபத்துல நில்லு, அது போதும். பத்மா கிட்ட என்ன சொல்லி அந்த கஸ்தூரிய வெளியில கொண்டு வரதுன்னு குழப்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப இவரே ஒரு நல்ல ஐடியா போட்டு கொடுத்துட்டாரு. பாட்டி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ஏன் இப்படி அமைதியா நிக்கிறீங்க? என்னாச்சு பாட்டி? வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும்போது யார் மனசும் புண்படாம எல்லாரையும் அனுசரிச்சு பண்றதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். உன் நிச்சயதார்த்தத்துல யாருக்கும் எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் சந்திராவும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏன் பாட்டி, இப்ப என்னாச்சு? இல்ல, உன் அம்மா 2 நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஒருவேளை நாங்க அவங்கள எதையும் கலந்து செய்யலன்னு அவங்க வருத்தப்படுறாங்களோ என்னவோ தெரியல. பாட்டி, எங்க அம்மா அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்ல பாட்டி. யாரு மனசுல என்ன இருக்குன்னு வார்த்தையில தெரிஞ்சுக்கிறத விட அவங்க செயல் சரியா காட்டி கொடுத்துடும். அன்பரசி, அப்படியே அவங்க கோவமா இருந்தாலும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் ஆசிரமத்துக்கு போன் பண்ணேன். அங்க உங்க அம்மா இல்ல. அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வெளியூர் போயிட்டுதான் சொன்னாங்க. ஒரு பொண்ணை பெத்த அம்மாவா தான் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துல முன்னாடி நின்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். நானும் சந்திராவும் இங்க நடக்கிற பிரச்சனை எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டான்னு தவிர்த்தோமே தவிர வேண்டான்னு ஒதுக்க நினைக்கல. ஆனா உங்க அம்மா அத தப்பா நினைச்சிட்டாங்களோன்னு தோணுது. ஐயோ, பாட்டி அம்மா கோச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க போல இருக்கு. பாவம், அம்மா இங்க வந்தா இவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு நினைச்சுதான் ஒதுங்கி இருக்கு. இத நம்ம எப்படி பாட்டி கிட்ட சொல்றது? அன்பரசி, உனக்கும் எங்க மேல வருத்தம் எதுவும் இல்லையே? ஏன் கேக்குறேன்னா, சில நேரம் நாம யார் மேல பாசம் வச்சிருக்கோமோ அவங்க கிட்ட வருத்தத்தை வெளிக்காட்டிக்க முடியாது. என்ன பாட்டி இப்படி கேக்குறிய? எனக்கு இப்ப மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்க மேல வருத்தமோ கோவமோ வராது. அதே மாதிரி எங்க அம்மா உங்க மேலயும் சார் மேலயும்
ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. சொல்ல போனா என்னை விட உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாங்க பாட்டி. நீங்க தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. அன்பரசி, நேத்து மேடம் ஆசிரமத்துக்கு போன் பண்ணிருக்காங்க. நான் அங்க இல்லைன்னதும் நான் ஏதோ மன வருத்தத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டாங்க போல. அன்பு, நான் ஏன் வரலன்னு உனக்கு தான் தெரியும்ல. சில நேரத்துல நாம நல்லதா நினைக்கிறது கூட நம்மள சேர்ந்தவங்களுக்கே தப்பா பட்டுடுது. இப்ப பாட்டியும் அததான் கேட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துலதான் இருக்காங்க. நீ அவங்க கிட்ட பேசுமா. ஹலோ மேடம், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நான் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். ஆனா உங்க முன்னாடி வரத்துக்கு ஒரு சின்ன தயக்கம். அன்பரசி உங்க பேத்தியா நடிக்கிறா. இப்போ நான் அங்க வந்தா பாக்குறவங்க என்ன யாரு என்னன்னு கேட்டா என்னால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம் ஆயிடும். அன்பரசி ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்யற வேலை என்னால தடங்கலாயிட வேண்டாம் மேடம். அதனாலதான் மேடம் வரல. புரியுதுமா. ஆனா என் மனசுக்கு அம்மாவையும் பொண்ணையும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல பிரிஞ்சிருக்கிறதுக்கு நாம காரணமா இருக்குமேன்னு எனக்கு வருத்தமா இருக்குமா. அத்தை, அன்பரசிய பெத்தவளா எனக்கு இருக்கிற அதே உரிமை அப்பாவா அவருக்கும் இந்த குடும்பத்தோட மூத்தவங்களா உங்களுக்கும் இருக்கு. நீங்க முன்னாடி நின்னு நடத்தினா அது போதும் அத்தை. நான் அதை தள்ளி நின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். எனக்கு அது போதும் அத்தை, அதுவே போதும். நீங்க எதுக்கு மேடம் வருத்தப்படுறீங்க? நடிக்க வந்தவதானேன்னு சாதாரணமா நினைக்காம உங்க சொந்த பேத்தியாவே அன்பரசிக்கு எல்லாமே செய்றீங்க. இதை விட வேற என்ன மேடம் வேணும்? அன்பரசிக்கு உங்களை மாதிரியும் சார் மாதிரியும் ஒரு உறவு கிடைச்சத நான் பாக்கியமா நினைக்கிறேன். இப்பதாமா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் இங்க வந்துருங்க. நானும் சந்திராவும் உங்களை தனியா வந்து பாக்குறோம். அதோட எங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி நானே நிச்சயதார்த்தத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். என்ன மத்தவங்க பாக்கறத விட நீங்களும் அவரும் தான் அதை பார்க்க கூடாது. உங்க முன்னாடி நான் வந்து நின்னா என் பொண்ணுக்கு தான் ஆபத்து. மஞ்சு, அம்மா கொடுத்த புடவை இப்படி வருது. அன்பு, அன்பு தொடாத, கை வந்துட போகுது அன்பு. இந்த அனன்யா இதுக்குதான் உன் கூட போன் பண்ணி பேசினாளா? புது புடவையே இப்படி மனசாட்சி இல்லாம எரிச்சிருக்காளே, அவள என்ன ஜென்மமோ. அம்மா எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. சொல்ல போனா இதுதான் எங்க அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்சு வாங்கி கொடுத்த புடவை. இத போய் இப்படி நாசம் பண்ணிட்டாலே. வேணாம் மஞ்சு, வேணா அன்பு, வா அன்பு, சொன்னா கேளு அன்பு. அவ உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியலன்னு உன் புடவைய எரிச்சு அவ ஆத்திரத்துக்கு தீனி போட்டிருக்கா. சாடிஸ்ட். இந்த புடவையதான் வீட்டுல கட்ட போற பூஜைக்கு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா வரலனாலும் அது கொடுத்த புடவை என் கூடவே இருக்குன்னு அப்படி ஒரு சந்தோஷத்துல நான் இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஹலோ சார். குட் மார்னிங் அன்பரசி. நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எப்படா விடியும், எப்ப உன் கூட பேசுவேன்னு இருந்துச்சு. காலையில இருந்து வீட்டுல ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டே இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான. என்ன அன்பரசி,
நான் நைட்டு சொன்னதெல்லாம் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணலையே? இல்ல சார். அன்பரசி, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போனை கொடு. சார் மஞ்சு. மஞ்சு, மஞ்சு என்ன ஆச்சு? எல்லாம் அந்த ராட்சசி அனன்யா பண்ண வேலைதான் சார். ஐயோ மஞ்சு, ராட்சசி அம்மா கொடுத்த புது புடவையை கொளுத்திட்டா சார். மஞ்சு, என்ன சொல்ற மஞ்சு? ஆமா சார், அவங்க அம்மா கொடுத்த புது புடவையை அவ கொளுத்திட்டா சார். மஞ்சு சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஹலோ ஹலோ, என்ன மஞ்சு, இந்த விஷயத்தை போய் எதுக்கு விஸ்வாசம் கிட்ட சொன்ன? அது அவருக்கு தேவையில்லாத டென்ஷன் மஞ்சு. நீ இப்படி அவ செய்யற எல்லாத்தையும் மறைக்கிறனாலதான் அவளுக்கு குளிர் விட்டு போச்சு. இந்த விஷயத்த ஜானகி மேடம் கிட்டயும் சந்திரசேகர் சார் கிட்டயும் தான் சொல்லிருக்கணும். அவங்க அவளுக்கு பாடம் கத்து கொடுத்தாதான் அவெல்லாம் திருந்துவா. விஸ்வா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், யாரு எதுவும் கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம் ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ற? விஸ்வா, அது என்னன்னா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் எவ்வளவு பெரிய விஷயம், அது உனக்கு புரியவே இல்லையா? நீயும் ஒரு பொண்ணு தானே. அன்பரசி நீ பண்றதுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டே இருக்காங்கிறதுக்காக நீ ஓவரா போயிட்டே இருக்க. இப்படிதான் அன்னைக்கு என்னன்னா நான் வாங்கி கொடுத்த ஷூவை கிழிச்சிருக்க. இன்னைக்கு அவ கட்டிக்க போற புடவைய போட்டு எரிச்சிருக்க. எந்த பொண்ணாவது புது புடவைய நெருப்புல போட்டு எரிப்பாளா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ அன்பரசிய படி வாங்குறத நினைச்சுக்கிட்டு உன் ஸ்டாண்டர்ட நீயே குறைச்சுக்கிற. எப்ப பார்த்தாலும் அன்பரசிக்கு எப்படி தொந்தரவு கொடுக்கலாம், என்ன டார்ச்சர் பண்ணலான்னு அலையற. அவளுக்கு யாரும் இல்ல, நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற திமிர்ல தான் இப்படி எல்லாம் பண்ற. அன்பரசிக்கு நான் இருக்கேன். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அழ வச்ச உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். அன்பு, நீ சும்மா இரு அன்பு. அன்பரசி பாத்தியா, தான் மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி எப்படி பேசுறா பாத்தியா? இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நைட் என்கிட்ட ஆர்குமெண்ட் வேற பண்ற. இவெல்லாம் நீலாம்பரி வகையரா, கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இவள சின்ன வயசுல இருந்து பாக்குற எனக்கு தெரியாது. ஏய், இப்பவும் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலாம் தானே பாத்துட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும்டி. நீ இல்ல, உன்ன மாதிரி 100 அனன்யா வந்தா கூட எங்களை பிரிக்க முடியாது. அன்பரசிக்கு எனக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் உன் கண்ணு முன்னாடியே நடக்கும். நீ அத பார்த்து வயிறு எறியது தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இப்படி நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும் அன்பரசி. அதுல இருந்து வெளியே வந்தாதான் இனிமே நடக்க போற நல்ல விஷயத்த சந்தோஷமா அனுபவிக்க முடியும். அன்பரசி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிற. சார், அன்பரசி இந்த புடவைய வச்சுக்கிட்டு மத்த எல்லா புடவையும் மண்டபத்துக்கு போற பேக்ல வச்சுட்டா சார். இப்ப பூஜைக்கு கட்டிக்கிறதுக்கு எந்த புது புடவையும் அவகிட்ட இல்ல சார். அதனாலதான் சார்
இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடம் வந்து பூஜைக்கு கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி தயங்கி நிக்கிறா சார். அன்பரசி, இதெல்லாம் சொன்னாதானே தெரியும். என்கிட்ட ஒரு பழைய புடவை இருக்கு, அத நான் பூஜைக்கு கட்டிக்கிறேன். அன்பரசி, இது நம்ம லைஃப்ல ஒரு டைம் மட்டும் நடக்க போற என்கேஜ்மெண்ட். அதுல உனக்கு எல்லாமே ஸ்பெஷலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மஞ்சு, சொல்லுங்க சார். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்துடுறோம். அப்ப நீ நாங்க வர வரைக்கும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. ஓகே? ஓகே சார். அன்பரசி, வா. சார் வேண்டாம் சார், மேடம்க்கு தெரிஞ்ச தப்பாயிடும். என்ன சார் நீங்க, நான் சொல்ல சொல்ல கேட்காம கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் தான் என்கிட்ட ஒரு புடவை இருக்குன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் அவங்க தேறதுக்கு முன்னாடி போயிடலாம் அன்பரசி. அதுவும் இல்லாம என் வருங்கால மனைவி பூஜையில போய் பழைய புடவையை கட்டிட்டு நிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. இந்த பாரு, நானே உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நடக்கும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி வா, வந்து உனக்கு பிடிச்ச ஒரு சாரி எடு. சார், நல்ல நேரம் தொடங்கிட்டா மேடம் என்ன கண்டிப்பா கூப்பிடுவாங்க. எப்ப போன் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு. அன்பரசி, நான் புறப்படும் போதே நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது போயிடலாம். நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காம வந்து புடவை எடு. வா வா அன்பரசி, அட வா. ஆனா இவங்க என்னடான்னா எங்கேயே லேட் பண்றாங்க. நீங்க இருங்க, நான் கூப்பிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. மல்லிகா, மல்லிகா. மேடம், மல்லிகா. இதோ வரேன் மேடம். என்ன இவங்க இவ்வளவு லேட் பண்றாங்க? என்ன மல்லிகா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக இவங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? மேடம், இல்ல மேடம், பாத்துட்டு இருந்த வேலைய பாதியில விட்டுட்டு வர முடியல. வேணா மேடம், அவங்கள முன்னாடி போக சொல்லுங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆட்டோல போறேன் மேடம். பரவாயில்லையே, எந்த சிச்சுவேஷன்லயும் தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காளே. ஏங்க, இத முதல்லயே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்க மாட்டேன்ல. என்ன பத்மா மேடம் இவங்க இப்படி சொல்றாங்க? மல்லிகா, நீங்க இவங்க கூட போங்க. இங்க என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் கௌசல்யாவை நான் பார்க்க சொல்றேன். வீட்டுக்கு வந்தவங்களை இந்த மாதிரி காக்க வச்சுட்டு அப்படியே அனுப்புறது ரொம்ப தப்பு மல்லிகா. ஆமா, மல்லிகா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மேடம். சரி, நான் போறேன். வாடி வா.
ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு நேரத்தையா கட மேடம் அது அன்பு அது வந்து அவ வா அன்பரசி. அன்பரசிக்கு ஒரு கஷ்டம்னதும் விஸ்வா சார் சிட்டா பறந்து போய் புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. அன்பரசி நீ உண்மையா கொடுத்து வச்சவதான். ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா பாட்டி. இருமா, நல்லா இரு. எழுந்துரு. நல்லா இருக்கும். அதுக்குள்ள போய் புது புடவை வாங்கிட்டு வந்துட்டாலே. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாரும் என்ன மனசார ஆசீர்வதிக்கணும். பரவாயில்லையே, ஜானகி அம்மாவோட பேத்தி அவங்கள மாதிரி எல்லாரையும் மதிக்கிற குணத்தோட இருக்காங்களே. ஆமா, அவங்க ரத்தம் இல்ல, அதான் அவங்க குணம் அப்படியே இருக்கு. சரி, நீ போய் விளக்கேத்துமா. சரிங்க பாட்டி. போமா. என்ன பாக்குற? நான் எப்படி நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன்னு ஒரே குழப்பமா இருக்கா? நீ பத்மா இருந்த அதே சூப்பர் மார்க்கெட்ல இருந்தது, அப்புறம் சத்யமூர்த்தியோட கார்ல இருந்துகிட்டு என்ன பார்த்துட்டு நீ இறங்காம இருந்தது, அதுக்கப்புறம் பத்மா எப்ப பார்த்தாலும் மல்லிகா மல்லிகான்னு உன் பேரையே சொல்லிட்டு இருந்தது. அந்த எல்லா டாட்ஸுமே ஒன்னா கனெக்ட் ஆச்சு. அது எல்லாம் நான் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்த உடனே நீ இங்கதான் இருக்கணும்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சத்யமூர்த்தி கிட்ட போன் பண்ணி கேட்டா அந்த மனுஷன் எல்லாத்தையும் உளறிட்டாரு. ஆக்சுவலா நீ நேத்து என்கிட்ட மாட்டி இருக்கணும். உன்னை தூக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ தான் இங்க இல்ல. ஆனா படுத்த படுக்கையா கிடக்குறானே ஒரு கிழவன், நீ உயிரோட தான் இருக்கேன்னு அவருக்கே போன் பண்ணி சொல்ல பார்த்தான். நான் விடுவேனா? அதுக்கு மேல அவனை விடக்கூடாதுன்னு அவனை போட்டு தள்ளிடணும்னு அங்கிருந்து தலகாணி வச்சு அவன் முகத்தை அழுத்தின. அப்ப பார்த்து அந்த சத்தியமூர்த்தி வந்துட்டாரு. இல்லன்னு வச்சுக்கோ, இந்நேரம் இந்த வீடு எழுவ வீடா இருந்திருக்கும். நிச்சயதார்த்தமும் தள்ளி போயிருக்கும். என்ன, அந்த கிழவன் தப்பிச்சிட்டான். நீ செத்துதான் இந்த நிச்சயதார்த்தம் நிக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும் சொல்லு? என்னடி சிரிக்கிற? சாக போறோன்ன உடனே தைரியம் வந்துருச்சா? உடம்பெல்லாம் எனக்கு புதுசா தெம்பு வந்துருச்சுமா. நான் திரும்பவும் பழைய மாதிரி பயங்கர ஆக்டிவ் ஆகி பிசினஸ்லயும் நான் நிறைய சாதிச்சுட்டு இருக்கேன். நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்னோட பெரிய பொண்ணு என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த சந்தோஷத்தை கொடுத்த உனக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு கல்யாணங்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போக போறன்னு சொல்லுங்க ஆண்டி.
தம்பி, இங்க ஒரு பிரச்சனை தம்பி. பிரச்சனையா? மண்டபத்துல வேலை செய்ய ஆள் இல்லைன்னு சிவகாமி மேடம் வந்து அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போக அனுமதி கேட்டாங்க. அம்மாவும் போக சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த சிவகாமி மேடத்தை பார்த்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கு தம்பி. நான் தான் அன்பரசி அம்மான்னு சொல்லிடுவேணும்னு பயமா இருக்கு. ஆண்டி, நீங்க பாட்டுக்கு எப்பவும் போல இருங்க ஆண்டி, எந்த ப்ராப்ளமும் வராது. வேலை பாக்குற இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது தம்பி. ஆனா மண்டபம் போற வரைக்கும் கார்ல தனியா போறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு தம்பி. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் கார்ல ஏறுங்க. கார் ஸ்டார்ட் ஆகும்போது நான் இருப்பேன். ஓகே? ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆண்டி, எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம், நான் வந்துடுறேன். சரி. இப்ப இவன் எதுக்காக இங்க வரான்? தம்பி, ஏய், தம்பி, இவங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? அது மண்டபத்துல யாராவது பொறுப்பா இருக்கணும்னு அங்கிள் சொன்னாரு. அதான் உங்க அம்மா கிட்ட கேட்டேன். இவங்க ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க, கூட மாட ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்கன்னு உங்க அம்மா தான் அனுப்பி வச்சாங்க. சரி விஸ்வா, நான் கிளம்புறேன். ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வரேன். எங்க? மண்டபத்துக்கு தான். எதுக்கு நீங்க வரீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாத ஆண்டி. நீங்க பின்னாடி போய் உட்காருங்க, நான் டிரைவ் பண்றேன். இல்ல விஸ்வா, அது ஆண்டி போங்க ஆண்டி, போய் உட்காருங்க. அடிச்ச இவன் வேற நேரம் காலம் தெரியாம டார்ச்சர் பண்றான். நீங்களும் போய் ஏறுங்க. நான் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டேன்ல விஸ்வா. அந்த அன்பரசி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை யாரும் தப்பா ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டீங்க. ஆனா இப்போ நீங்களே என்ன அசிங்கப்படுத்தி பேசுறீங்கல்ல. நீ இல்ல, உன்ன மாதிரி 100 அனன்யா வந்தா கூட எங்களை பிரிக்க. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தா நீங்க சொன்ன மாதிரியே தான் எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடக்கும். அதுக்கப்புறம் நான் வேடிக்கை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கணும். என்கிட்ட இருந்து உங்களை தட்டி பறிச்ச அவளை நான் உயிரோட விட போறது கிடையாது. அவ இருக்கிறதுனால தானே அன்பரசி அன்பரசி அவ பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவ செத்துட்டானா என்ன, ஒரு 4 நாள் அழுவீங்க, ஒரு 40 நாள் நினைச்சிட்டு இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்கல்ல. அதுக்கப்புறம் நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். அன்பரசி போன் பண்றா. இவருக்கு முன்னாடி நம்ம பேச வேற முடியாதே. எடுக்கவே மாட்டேங்கிறாளே. ஆமா,
கஸ்தூரிக்கு யாரு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? மல்லிகா, என் போன்ல கால் போக மாட்டேங்குது. உங்க போனை கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துடுறேன். நாம தொந்தரவு பண்றோம்னு நினைச்சு கூட அவ தப்பு பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. விடாம போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ணணுமா? எடுக்கவே மாட்டேங்கிறாளே. ஆமா, கஸ்தூரிக்கு யாரு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? ஒருவேளை அவ பொண்ணா இருக்குமோ? நாம இங்க இருக்கோம்னு பேசாம கட் பண்ணிடுறாளா? எப்படியாவது அவ போன்ல இருக்கிற அந்த நம்பரை வாங்கி பாத்துட்டா அவ பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப விஸ்வா இருக்கிறதால போனை கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டா. கேட்டு பாப்போம். மல்லிகா, என் போன்ல கால் போக மாட்டேங்குது. உங்க போனை கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துறேன். என் பொண்ணோட நம்பரை தெரிஞ்சுக்கதான் போனை கேக்குறாளோ? கொடுங்க. அது போன்ல சார்ஜ் இல்லைங்க. என்ன இது? வந்ததுல இருந்து சிவகாமி ஆண்டி மல்லிகா ஆண்டி மேல ஒரு டவுட்டோட இருக்காங்க. அன்பரசி கால் பண்ணிருப்பா. அத சிவகாமி ஆண்டி முன்னாடி பேச வேணாம்னு நினைச்சு கட் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க போன் கேக்குறாங்க. அனன்யாவை விட பேடா நடந்துக்கிறாங்க. பாவம் மல்லிகா ஆண்டி. முதல்ல இவங்க கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சு விடணும். ஒரு கால் தாங்க, இதுல சுத்தமா சார்ஜ் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் போயிடாது. கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். ஒரு காலுக்கெல்லாம் சார்ஜ் போயிடாது. ப்ளீஸ் கொடுங்க. குடுடி. அப்படின்னா உன் பொண்ணு தான் போன் பண்ணிருக்கா. நீ சொல்லாதத உன் போன் சொல்லிடும். அதுல இருந்து உன் பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டி. கொடுங்க. அட கொடுங்க. ஆண்டி, அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? இந்தாங்க, என் போன்ல பேசுங்க. இந்தாங்க. இந்த விஸ்வா வேற தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானே தெரியல. சரியான நேரத்துல வந்து இவளை காப்பாத்திடுறான். வாங்க வாங்க. எல்லாரும் அன்பரசியோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டு நிச்சயதார்த்தத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்து அவ கூட தங்கி இருக்கலாம்ல. இப்படி 3வது மனுஷங்க மாதிரி கரெக்ட் டைம்க்கு வரீங்க. செமஸ்டர் டைம்ன்றதுனால வர முடியல மேடம். அதான் நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 2 நாள் இருந்துட்டே போறோம். அன்பரசி மேலதான் இருக்கா, போய் பாருங்க. சரிங்க மேடம். அம்மா, நாம மண்டபத்துக்கு போக 10 நிமிஷத்துக்குள்ள வண்டி வந்துடும் சந்திரா சொன்னா. இன்னுமா வண்டி வரல? ஏற்கனவே ஒரு வண்டி வந்து பாதி பேர் போயிட்டாங்கம்மா. பொண்ணு அழைக்கிற வண்டி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதான் லேட் ஆயிடுச்சுமா. நான் போன் பண்ணிருக்கேன், கிளம்பிட்டாங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்களாம்மா. லேட் ஆகிட போகுது. நல்ல நேரம் வந்ததும் கிளம்பணும். அப்புறம் மண்டபத்துக்கு எடுத்துட்டு போற எதையும் மறந்துடாதீங்க. ஒரு தடவை எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. கிச்சன்ல கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுமா. சாம்பாரை மட்டும் தாளிச்சிருக்கனா போதுமா? ஸ்வீட் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு வரேன். டேஸ்ட் பண்றீங்களாமா? இல்ல இப்ப வேண்டாம். நீங்க போய் முதல்ல சாம்பாரை தாளிச்சிருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து டேஸ்ட் பாக்குறேன்.
கஸ்தூரி, என்ன என்கிட்ட இருந்து நீ அவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சு போயிடுவியா? உன்னை காத்திருந்து நான் கையோட புடிச்சிருக்கேன். இனிமே என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏண்டி என்ன சித்திரவதை பண்ற? உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா? என்ன கஸ்தூரி இப்படி கேட்டுட்ட? நீ மட்டும் உன் பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அடுத்த நிமிஷமே உங்க 2 பேரையும் இந்த உலகத்தோட தொந்தரவே இல்லாம நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏய், நீ குட்ட குட்ட நாங்க குனியறதால நீ புத்திசாலியும் இல்ல, நாங்க முட்டாளும் இல்ல. என் கோவத்தை என் பொண்ணுக்காக தான் அடக்கி வச்சிட்டு இருக்க. என் பொறுமைய மீறி என் கோவம் வெளியே வந்துச்சு, சுடுமணல்ல விழுந்த புழு மாதிரி நீ ஆயிடுவ. எம்மாடியோ, என்னம்மா உன் கண்ணு இப்படி கொதிக்குது? உன் கண்ணு எரியற கோவத்துல அப்படியே என்ன சுட்டு எரிச்சிருவ போல இருக்கே. ஏய், உனக்கு வர வர என்ன பார்த்தா பயம் குறைஞ்சுகிட்டே வருதுல்ல? அதான் என்ன பார்த்தாலே பயந்து ஓடுற நீ இன்னைக்கு இவ்ளோ பேசுற. அதுவும் இல்லாம அன்னைக்கு யாரும் இல்லாத நேரமா பார்த்து வந்து என்ன சாட்டையிலேயே அடிச்சுட்டு போனல, மொத்தமா சேர்த்து இன்னைக்கு நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஏய், எங்கம்மா ஓட பாக்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மண்டபத்தை சுத்தி மொத்தம் 3 கேட்டு தான் இருக்கு. முன்னாடி, பின்னாடி, அப்புறம் அந்த பக்கம் 1. காம்பவுண்ட் சைஸ் கூட பாத்தீங்கன்னா 6 அடிக்கு மேலதான் இருக்கு. இந்த மண்டபத்தை சுத்தி எங்க அப்பா 10-15 ஆளுங்களை நிக்க வச்சிருக்காரு. நீ அவங்க கையில மட்டும் மாட்டுனன்னு வச்சுக்கோயேன், அடிச்சு இழுத்துட்டு வருவானுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்படி சரி பண்றதுன்னே தெரியல சார். ஒரு நிமிஷம் சார். என்ன சார், என்ன பிரச்சனை, என்னாச்சு? உங்க மாப்பிள்ளை ஏன் சார் இப்படி இருக்கான்? இப்படி எல்லாம் இருந்தா சரியா வராது சார். அவனை நீங்க தான் கண்டிக்கணும். சார், என்ன சார், புரியுற மாதிரி சொல்லுங்க. விஸ்வா அப்படி ஒன்னும் தப்பு பண்ற பையன் இல்லையே சார். ஓஹோ, அப்ப அவன் மேல நான் அபார்டமா பழி போறேன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். சார் சார் சார், நான் அப்படி ஒன்னும் மீன் பண்ணல சார். என்ன சார் ப்ராப்ளம்? நிச்சயதார்த்த டைம்ல என்ன சார் ஆச்சு? பின் என்ன சார், ஒரு கல்யாண மாப்பிள்ள இப்படியா டைமுக்கு ரெடி ஆகாம லேட் பண்ணிட்டு இருக்கிறது? நாங்க எல்லாரும் கிளம்பி வந்து ரெடியா உட்காந்துருக்கோம். சார் இப்பதான் குளிக்க போறாரு. ஐயோ சார், கொஞ்ச நேரத்துல என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் சார். சார், நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். நாம எல்லா பிரச்சனையும் கடந்து வந்துட்டோம். அன்பரசிக்கு விஸ்வாங்கிறது ஜானகி மேடம் போட்ட சம்பந்தம். இதுல எந்த சிக்கலும் வராது. சார், நீங்க சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்கல்ல, எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ல சார். சார், நீங்க தைரியமா இருங்க சார், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்புறம் நான் இப்ப போன் பண்ணது நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம், நீங்க எப்படின்னு கேக்கதான். சார், நான் மண்டபம் பக்கத்துல வந்துட்டேன் சார். அம்மா அன்பரசி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் பார்த்து புறப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சரிங்க சார், நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். ஆமா சார், நான் முன்னாடி போயிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பாக்குறேன் சார். நீங்க பொறுமையா வாங்க சார். சரிங்க சார், வச்சுறேன் சார். என்ன அனன்யா, இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தாம இருக்க? நல்ல நேரத்துல இங்க இருந்து புறப்படணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துரும். சீக்கிரம் ரெடி ஆகு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாதானே? இதுல எந்த டைம்ல கிளம்பினா என்ன பாட்டி? ராவு காலம் யமகண்டத்துல கூட கிளம்பலாம். ஏய், என்ன பேசுற நீ? ஒரு நல்லது நடக்க போற வீட்ல இப்படிதான் அபசகுணமா பேசுறதா? பாட்டி, உண்மையை சொன்னா அதுக்கு பேரு அபசகுணமா? அன்பரசி விஸ்வாவோட என்கேஜ்மெண்ட் கேன்சல். யார் சொன்னா உனக்கு இப்படி எல்லாம்? பாட்டி, இத கேக்க உங்களுக்கு வேணா ஷாக்கா இருக்கலாம். இந்த என்கேஜ்மெண்ட்ட எங்க அம்மா நிறுத்ததான் போறாங்க. இந்த வீட்ல பிறந்து
உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்த என்ன விட்டுட்டு எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல கடந்த ஒரு பரதேசியை கொண்டு வந்து உங்க பேத்தின்னு சொல்லிட்டு உங்க சொத்துக்கு வாரிசாக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதோட நிக்காம நான் என் லைஃபா நினைச்சிட்டு இருந்த விஸ்வாவ அவளோட என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க போறீங்கல்ல. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. அப்படியே அதையும் மீறி நடக்கிற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் அந்த அன்பரசியை கொலை பண்ணி நிறுத்துவேன். அனன்யா, என்னாச்சு? ஏன் உறைஞ்சு போய் நிக்கிற? இத பாரு அனன்யா, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது சின்ன புள்ளத்தனமா வாயை விட்டுட்டாலோ இல்ல பொறுமையே இல்லாம ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டாலோ உங்க அப்பாவுக்கும் அந்த கிழவிக்கும் சந்தேகம் வந்துரும். அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சுலபமா சால்வ் பண்ணிடுவாங்க. அதனால நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாட்டம் கூடவே கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் பாட்டி. சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வா. அம்மா 1 hourல என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறேன்னு சொன்னாங்களே, இப்ப 1 hour ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. இது வரைக்கும் ஃப்ரீ பேர்டா இருந்த அன்பரசி இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்மா மேடம் வீட்டு மருமகளாக போறா. ஆமாடி, காலேஜ்ல எங்க கூட எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு விஸ்வாசரையே மடக்கிட்ட பயங்கரமான ஆள் தாண்டி நீ. ஏய், எப்பவும் அப்படிதாண்டி, எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறவங்க தான் காரியத்துல கண்ணா இருப்பாங்க. இப்ப பாரு, நாமெல்லாம் லவ், மேரேஜ், ஹனிமூன்னு எவ்வளவோ பேசிருப்போம். ஆனா அந்த பேச்சுல எதுலயுமே கலந்துக்காத அன்பரசிக்கு எல்லாமே சாத்தியமாயிருக்கு. அதுவும் கரெக்ட் தான். கரெக்ட். அம்மா, கீழ அம்மா கூப்பிடுறாங்க, வாங்கம்மா. வரேன்க்கா. சரிங்கம்மா. நம்ம எல்லாரும் கீழே போலாம். சரி. சரியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா போன் பண்ணுவாங்கன்னு சார் சொன்னாரே, ஆனா ஏன் எனக்கு திரும்ப கூப்பிடல? ஹேய், என்ன அதுக்குள்ள கனவா? நாம போன் பண்ணி பாப்போம். ஒருவேளை போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு போல. என்னடி? சரி வாங்க எல்லாரும் போலாம். வாங்க போலாம். எங்கடா போய் தொலைஞ்சிக்க? இங்கதானே மறைஞ்சிருந்தோம். டேய், சீக்கிரமா வண்டியில இருங்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். உள்ள டிஃபன் ரெடியா இருக்குண்ணே. பசி வர வயிற்று கிள்ளுது, லேட்டா சாப்பிட்டு போயிடலாண்ணே. ஆமாண்ணே, வாசனை வேற மூக்கு துவைக்குது. கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போதானே. டேய் முட்டா பசங்களா, நாம இப்ப கெஸ்டா வரல, கிட்னாப் பண்ண வந்திருக்கோம். அறிவு கட்டவன்ல இப்ப போய் சாப்பிடலங்கிறீங்க, வெக்கமால உங்களுக்கு? நான் ரொம்ப பசியதுன்னு என்னென்ன பண்ண சொல்றீங்க? டேய், அங்க என் பொண்ணு வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்கு. என் மாப்பிள்ள சரியா கஸ்தூரி ரூம் முன்னாடி போய் நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. இப்ப போய் நீங்க சாதாரணமா பசிக்குதுங்கிறீங்க. டேய், அந்த கஸ்தூரி சிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட ஒருத்த பள்ளி படக்கூடாது. சீக்கிரம் ஏறுடா. கொஞ்சம் நகரு. ஐயோ கடவுளே, அன்பரசிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போற இந்த நேரத்துல இவர் என்ன பாத்துட்டா அதுவே பெரிய சிக்கலாயிடுமே. இப்ப மட்டும் இவர் இவளை பாத்துட்டாரு, என்னோட இத்தனை வருஷ போராட்டமும் வீணா போயிடும். பொண்ணு இல்லாத அண்ணக்காவடியா நான் நடு தெருவுக்கு வந்துருவேன்.
என்ன பண்றது? ஏய், உன்னதான் நகரன்னு சொல்றேன், என்ன முழிக்கிற? காது கேட்கலையா? அப்படியே சில மாதிரி நின்னுட்டு மறைச்சிட்டு இருக்க. ஏங்க வழிவிடு. ஏய், இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? உன்னை கிச்சன்ல போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு தானே சொன்னேன். நீ இங்க வந்து வேலை பாக்குறவங்க கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க. வெளியே வா முதல்ல. ஆமா, அது உங்க அப்பா வண்டி மாதிரி இருக்கு. அவன் ஏதாவது இங்க வந்திருக்கானா? அது ஒண்ணு எங்க அப்பாவோட கார் இல்ல. அவர் எதுக்கு இங்க வர போறாரு? டேய், சும்மா நடிக்காத. அது அவன் கார் தான், எனக்கு நல்லா தெரியும். இங்க ஏதோ விசேஷம் நடக்குது. இந்த நேரத்துல உள்ள வந்துட்டா இங்க இருக்கிறவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படியே ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறான் அந்த ஆளு. அந்த ஆள் என்னை என் அம்முகிட்ட இருந்து பிரிச்சது இன்னும் என் மனசுல ஆறாத ரணமா அப்படியே இருக்க. பாவம் என் அம்மா இப்ப எங்க எப்படி கஷ்டப்படுறான்னு ஒன்னும் தெரியல. இவ்வளவு செல்வாக்கு, சொத்து, சுகம் எல்லாமே இருந்தோம் என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அப்பன்தான். அவனை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இத்தனை வருஷமாகியோ நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் துளி கூட மாறல. நீங்க பேசுறத கேட்கும் போது ஓடி வந்து உங்க முன்னால நிக்கணும் போல இருக்கு. இவ்வளவு பக்கத்துல இருந்து என்னால உங்க முன்னாடி வர முடியல. என்ன மன்னிச்சிருங்க. இந்த கொலைகார பாவிங்க நம்ம பொண்ண கொல்ல துடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். சும்மாவே இந்த கஸ்தூரி அவ பொண்ண பத்தி வாய திறக்க மாட்டேங்கிறா. இப்ப இவர் இப்படியெல்லாம் பேசுறத கேட்டா இன்னும் இறுக்கமாயிடுவாளே. ஏய், என்ன பதிலே காணோம்? நீயும் அந்த ஆளு உன் அப்பனும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அவர்கிட்ட நான் பேசுறது கூட இல்ல தெரியுமா? அப்படி இருக்கும்போது அவர் எதுக்குங்க இங்க வர போறாரு? சொல்ல போனா நாம என்ன அவரை வாங்கன்னு கூப்பிட்டோமா? ஓ, அவருக்கு நான் முறைப்படி மரியாதை செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடலன்னு மேடத்துக்கு வருத்தம் வேற இருக்கா? என்னங்க நீங்க? நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல அவர் பேச்ச விடுங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஆமா, அதனாலதான் மேடம் ரூம்குள்ள உட்கார்ந்து போன் பேசிட்டு இருக்காங்க. வந்து தொலை. எரிஞ்சு விழறத பாரு. இந்த சிவகாமினா உங்களுக்கு என்னைக்கும் இலக்காரம் தான். ஐயா, மேடத்தை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். இந்தாங்க ஐயா, டேஸ்ட் பாருங்க. இவர் வேற இந்த நேரம் பார்த்து வந்து நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்காரு. இந்த டைமை யூஸ் பண்ணி அந்த கஸ்தூரி தப்பிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. மேடம், நீங்களும் ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க மேடம். ஐயா, இந்த ஸ்வீட்ஸ்லாம் ட்ரை ஆகாம இருக்க ஏசி ரூம்ல வச்சா நல்லா இருக்கும் ஐயா. அதோ அந்த ரூம் கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க. நீங்க அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா. ஐயோ, அந்த ரூம்ல தானே கஸ்தூரி இருக்கா? ஆனா இந்த மனுஷன் அந்த ரூம்ல போய் வைக்க சொல்றாரு. ஐயோ, அவளை பார்த்து யார் என்னன்னு கேட்டா சிக்கலாயிடுமே. வேற ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா? பாத்துக்கோங்க. அப்புறம் கடைசி நேரத்துல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா, நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு சாப்பாடு தான் இப்ப ரொம்ப முக்கியம். அவ தப்பிச்சு போயிட போறா. இல்ல சார், எல்லாம் தேவைக்கு அதிகமாவே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் சார். சரி சார். எங்க சொல்லுங்கம்மா. சந்திரா, நாங்க புறப்பட்டுட்டோம். விஸ்வாவுக்கு இன்னொரு காரை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரிம்மா, இங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்த்து ஜாக்கிரதையா வாங்கம்மா. சரிப்பா.
சரிம்மா, ஓகே, வச்சுறேன். அதுக்குள்ள இவ எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சரி, சரிங்க. எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பும். சரி வா. மிஸ்டர் விஸ்வா, மூஞ்ச மட்டும் அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்க நீ. எப்படியோ ஒரு வழியா அத்தையும் உன் வழிக்கு கொண்டு வந்துட்டல்ல. காரியக்காரன்டா நீ. அண்ணே, இப்பவே இப்படி இருந்தனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை சுத்தமா மறந்துடுவா போல இருக்கு. என்ன சத்தம்? சாமி கும்பிட்டு இருக்கோம்ல. இல்லத்த, புது ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். விஸ்வா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ விஸ்வா. இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்காது விஸ்வா. டேய், அங்க பாருடா, யாரோ ஒருத்தன் ஃபிகரை தள்ளிட்டு வந்திருக்கான். அடிங்க விஸ்வா, அடிங்க. யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ். தவறு வேற இல்ல. விஸ்வா, நான் என்ன பண்ணா உங்களுக்கு பிடிக்கும் விஸ்வா? சொல்லுங்க விஸ்வா. நான் என்னையும் உங்களுக்காக கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னடா லவஸ்குள்ள ஏதோ பஞ்சாயத்து போல இருக்கு? டேய், அப்படின்னா நம்ம போய் பஞ்சாயத்தை பண்ணி வைப்போம். வாங்கடா, பண்ணிருவோம். விஸ்வாவுக்கு அனுப்பின காரு இதே மாதிரி தானே? மாப்பிள்ளை அழைப்புக்கு பழைய வண்டி அனுப்பிட்டோன்னு பேர் வந்துட போகுது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம். மாப்பிள்ளை வண்டிக்கு இதே மாதிரி டெக்கரேட் பண்ணி சேம் பிராண்ட் சேம் கலர் வண்டி தான் மேடம் அனுப்பியிருக்கோம். நல்ல வண்டியா இருந்தா சரிதான்ப்பா. இந்நேரம் போய் பிக்கப் பண்ணிருப்பாங்கல்ல? பிக்கப் பண்ணிருப்பாங்க மேடம். நாம கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி போயிடுச்சு மேடம். சரிப்பா. எதுக்கும் அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாப்போமே. என்ன இது? அம்மா போனை சார்ஜ் போடாம வச்சிருக்கு போலயே. விஸ்வா சார் வீட்ல இருந்து எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பிருப்பாங்க. அவங்களோட தான் அம்மாவும் இருக்கும். எதுக்கும் சாருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. என்ன அவர் போன் நாட் ரீச்சபிள்னு வருது? ஒருவேளை கார்ல வந்துட்டு இருக்கிறதால லைன் கிடைக்கலையோ? டேய், ரொம்ப க்ளோஸா போகாதடா. நம்ம அவங்கள தான் ஃபாலோ பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட போறாங்கடா. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கடா. அரை மணி நேரம் சொல்லி 20 நிமிஷம் ஆச்சுல, எதனா கால் பண்ணிருக்காங்களான்னு பாரு. இல்லடா, அதான் அவங்க கால் பண்ணலன்னா அரை மணி நேரம் கழிச்சு அடிச்சு தூக்க சொல்லிட்டாங்கல்ல. கால் பண்ணலன்னா நம்மளே அடிச்சு தூக்கிடலாம்டா. சர்ரா.
விஸ்வா, ஒருத்தரையும் விடாதீங்க விஸ்வா. நல்லா அடிச்சு போடுங்க இவனுங்களே. டேய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டியா? நல்லா அடிங்க விஸ்வா, அடிங்க இவனுங்களே. நல்லா அடிங்க. டேய் என்ன பிடிக்கிற? கைய நல்லா இறுக்கமா புடி, அப்பதான் நம்புற மாதிரி இருக்கும். சரி சரி. விஸ்வாவை இங்க இருந்து போக விடாம பாத்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். மேடம் அவர் இங்க போக மாட்டார் மேடம். சரி சரி, இழுத்துட்டு போற மாதிரி போ, நான் பயந்த மாதிரியே வரேன். டேய் விட்றா, விட்றா என்ன? காப்பாத்துங்க விஸ்வா, என்ன காப்பாத்துங்க, விட்றா. காப்பாத்துங்க விஸ்வா, விஸ்வா. விஸ்வா எவ்வளவு டைட்டா புடிச்சிருக்கான்னு பாருங்க, என்னை காப்பாத்துங்க. ஐயோ என்னை காப்பாத்துங்க விஸ்வா. அதெல்லாம் என்ன சொல்றது? இவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்க? எப்பா போதும்பா, ரீல இருந்து போய் 5 நிமிஷம் ஆகுது. மேடம் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. டேய் சிவகாமி வாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டனா? இவர் கண்ணுல படக்கூடாதுன்னு தான் மறைஞ்சு மறைஞ்சு போனேன். இப்ப பாத்துட்டாரா? இனி விடவே மாட்டாரு. ஏய் என்ன அங்கே நின்னு பாத்துட்டு இருக்க? வாங்க. வரேங்க. வணக்கம் சார். வாங்க. என்னங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, எல்லாரையும் வாசல்ல நின்று வரவேற்கிறத விட்டுட்டு நீ வந்து 1 hour ஆச்சு. ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு இருக்க. இவர் வேற அனன்யா கிட்ட வேற 1 hourல நிச்சயதார்த்தத்தை நிறுத்தறதா சொல்லியிருந்தோம். டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அவ ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட போறா. ஏய் அங்க பாரு, பத்மா மேடம் வந்துட்டாங்க. வா ரிசீவ் பண்ணலாம் வா. நாம போன் பண்ணலன்னா அனன்யா ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிடுவா. முதல்ல அவளுக்கு போன் பண்ணி பேசணும். என்ன இது கஸ்தூரி மாதிரியே இருக்கு. மேடம் ஒரு நிமிஷம், தெரிஞ்சவங்க போறாங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். கஸ்தூரி. கஸ்தூரியா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா நான் சிவகாமி, தெரியுதா? சாப்பிட்டீங்களா? இல்ல இனிமேதான் போங்க போங்க. அவ எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கௌசல்யா, மல்லிகா எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட இதை தந்துரு. அவங்க எல்லாம் பொறுப்பா பாத்துக்குவாங்க. அவங்க எங்க இருக்காங்க நானும் பாக்குறேன். முதல்ல கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் ரிலாக்ஸ். மேடம் உங்களுக்கு ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அது நல்ல பெரிய ரூமா இருக்கும், உங்க எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்க சார். அப்புறம் மல்லிகாவை பாத்தீங்களா? மல்லிகாவா? யார் மேடம் அது? அவங்க ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க சார். ஓஹோ. அன்னைக்கு கூட நீங்க ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, நான் கூட அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொன்னேன், மறந்துட்டீங்களா சார்? ஆமா சம்பந்தி, ஞாபகம் இருக்கு. ஆனா நான் அவங்கள பார்த்தது இல்லையே. நான் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா அப்பாவை கூட இருந்து அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஆமா, நானும் அம்மாவும் கூட அங்க இருக்கும்போது ஒரு தடவை அங்க போயிருக்கோம். பட் நாங்க அப்ப கூட அவங்கள அங்க பார்க்கல. ஆமா, இப்ப மண்டபத்துக்கு எப்படி வந்தாங்க?
சிவகாமி தான் மண்டபத்துக்கு வரும்போது அழைச்சிட்டு வந்தாங்க. சிவகாமி அழைச்சிட்டு வந்தாளா? சிவகாமி இங்க வாய. இவர் வேற என்ன கண்காணிக்கிறதையே வேலைய வச்சிருக்காரு. அந்த கஸ்தூரி வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. நானே டென்ஷன்ல இருக்கேன். சிவகாமி என்னங்க இங்க வா. அப்படியே கூப்பிட்டு சொத்த பூரா என் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி தான். சிவகாமி வர்றேன், வந்து தொலைக்கிறேன். சிவகாமியை கேட்டா தெரியும், வரட்டும். வெப்பனா கொஞ்சம் கூட டைமே இல்லாம அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற என்ன பார்க்கும் போதெல்லாம் சிவகாமி சிவகாமி சிவகாமின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஒரு வேலையும் செய்யாம சும்மா சுத்துறது மட்டும் இல்லாம இவங்க முன்னாடி கஷ்டப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அது வீட்ல இருந்து மல்லிகாவை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அவங்க எங்கன்னு சார் கிட்ட கேட்டேன். அவரு அந்த மாதிரி யாரையும் பார்க்கலன்னு சொன்னாரு. ஐயோ, பத்மா இத இவருக்கு முன்னாடி சொல்லி என்ன வசமா சிக்க வச்சுட்டாளே. ஏய், உன்னதானே கேக்குறாங்க. ஆமா, நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கூட்டிட்டு வந்த? அது மண்டபத்துல நான் மட்டும் தானே தனியா வேலை பார்க்கணும். கூட ஒத்தாசைக்கு ஒருத்தவங்க இருந்தா அட்லீஸ்ட் ஒரு பேச்சு துணைக்காவது நல்லா இருக்குமேனு தான் நான் அவங்க வீட்டுல போய் கேட்டேன். மேடம் தான் மல்லிகாவை அனுப்பி வச்சாங்க. உன்னை வந்து மண்டபத்துல வேலை பாருன்னு அனுப்பிச்சு வச்சா நீ அவங்க வீட்டுக்கு போய் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து வேலை பார்க்க வச்சிருக்க. என் மானத்தை வாங்குறதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்றியா? அவங்க மண்டபத்துக்கு வந்ததும் போன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. நானும் வேலை பரபரப்புல அவங்கள பத்தி யோசிக்கவே இல்ல. சரி, பரவாயில்ல, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் ரூம்ல போய் பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரூம்ல சேஃபா வச்சுருங்க. அப்புறம் கௌசல்யா, ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, சேஃபா வச்சுக்கோ. ஓகே வசந்த், சுபா ஏங்க விஸ்வாக்கு போன் பண்ணி ஏன் இன்னும் வரலன்னு கேளுங்க. டைம் ஆயிடுச்சு. எங்கதான் போய் தொலைஞ்ச இந்த கஸ்தூரி? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மரியாதையை விட என்ன என்ன விடுறீ? விடு விடு. கத்தாதடி, உன்னை என்ன பண்ற பாரு. என்ன சிவகாமி, என்னதானே இவ்வளவு நேரமா ரூமா தேடிட்டு இருந்த? பத்மா மேடம் என்ன பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தத நான் பாத்துட்டு தாண்டி இருந்தேன். நீ எப்படியும் என்ன தேடி வருவேன்னு தான் நான் இந்த ரூம்லயே காத்துட்டு இருந்தேன். இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நான் இங்கே இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு தாண்டி போறேன். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. அது வரைக்கும் இங்கே கடை. நீ இல்லனா இந்த நிச்சயதார்த்தம் ஒண்ணு நின்னுட போறது கிடையாது. இப்ப உன்னை திருப்பி அடிக்காம போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என் பொண்ணு மட்டும்தான். நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போறேன்ல, அப்புறம் ஏண்டி என்ன கொல்றதுக்கு என் பின்னாடியே துரத்திட்டு வர? ஏண்டி, உனக்கு தான் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டேன்ல. நான் கட்டின புடவையோட கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன்ல, அது போதாத உனக்கு? நீ என்ன தூக்கணும், நீங்க ஒவ்வொரு ரூமா தேடி அலைஞ்சிட்டு இருந்தல. ஆனா நீ எப்ப சிக்குவேன்னுதான் நான் காத்துட்டு இருந்தேன். ஏய், நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? ஏய், உங்க அப்பன் தான் கால் பண்றான். உனக்கு கால் பண்ணி என்ன கேட்க போறான்?
கஸ்தூரி கிடைச்சிட்டாளா? அவளை கொன்னுட்டியான்னு தானே கேட்க போறான். என் பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன்னை என்னைக்கும் கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். என்ன சொன்ன? என் பொண்ணு யாருன்னு 3 நாளைக்குள்ள என் வாயால சொல்ல வைப்பியா? அதான் நடக்கலையே. கெட்டது செய்யற நீ எல்லாம் ஜெயிச்சா அப்புறம் சாமி எதுக்கு? என்கிட்டயே என் பொண்ணு கொல்றேன்னு சொன்னல. ஏய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சரி, ரொம்ப நேரமா பத்மா மேடம் என்ன காணோம்னு தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் போன் ஒண்ணுதான் கேடு. இங்க பாரு, இந்த ரூம்லயே உன்னை வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ இங்கேதான் கிடக்கணும். நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியவும் போறது இல்ல. இங்கே கடந்து சாவு. டார்கெட் பண்றாங்கன்னு தெரியுது, ஆனா எதுக்குன்னு தெரியல. நம்மள ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு நமக்கு யாரும் எதிரிங்க இல்ல. அப்புறம் யாரு இவனுங்க? இவனுங்க யாரு என்னன்னு எந்த டீட்டெயிலும் தெரியல. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரமும் இல்லை. இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாவது சேஃபா தப்பிச்சு போயிடணும். ஐயோ, நம்ம இடிச்சிட்டியான்னு தான் கேட்க போன் பண்றதா நினைச்சு போனை எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப நம்ம காருக்குள்ள இருக்கிறோங்கிறத எப்படியாவது அவனுங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஐயோ, இவனுங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு எப்படியும் ஆக்சிடென்ட் பண்ணாம இருக்க மாட்டானுங்க போல இருக்கே. மோதுனா நானும் விஸ்வாவும் அவ்வளவுதான் காலி. வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியல. ஒன்னாவது ஐயோ, மல்லிகாம்மா வந்ததுல இருந்து உங்களதான் தேடிட்டு இருக்கோம். மல்லிகாம்மா எங்க, மல்லிகாம்மா எங்கன்னு அத்தை எத்தனை தடவை கேட்டுட்டாங்க தெரியுமா? எங்க போயிருந்தீங்க? நான் இங்கதான் சமையல் கட்டுல இருந்தேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? நாங்கெல்லாம் எப்பவோ வந்துட்டோம். விஸ்வா தான் இன்னும் வரல. சரி, நல்ல வேளை உங்களை பார்த்தது நல்லதா போயிடுச்சு. அன்பரசிக்கு ஆர்த்தி எடுக்கணும்னு ஜானகி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் ஆர்த்தி எடுக்கிறீங்களா? நானா? ஆமா மல்லிகாம்மா, நீங்க வயசுல பெரியவங்க. உங்க கையால ஆர்த்தி எடுத்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. வாங்கம்மா, டைம் ஆகுது. அத்தை அவருன்னு நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. நம்ம போய் ஆர்த்தி எடுக்கலாம். மா, மல்லிகாம்மா, தட்டை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாங்க போலாம். என்ன இது? ஒரு நிச்சயதார்த்த பொண்ணு ஆர்த்திக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அன்பரசி, உனக்காக ஏதோ மேடம் ஸ்பெஷல் ஆர்த்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஐயோ இவனுங்க இங்கேயே வந்துட்டானுங்களே, இப்ப என்ன பண்றது? டேய் நம்மள பார்த்தா பயந்து நிக்கிறா, வா கிட்ட போய் பொருளை வச்சு பயமுறுத்திக்கிறோம். இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. நாம ஏதாவது பண்ண போய் அவ கத்தி கூப்பாடு போட்டா நம்மளை பிடிச்சி டின்னு கட்டிடுவாங்க. இங்க ஆளுங்க வந்து போறதால அவனுங்க எதுவும் பண்ண முடியாம நிக்கிறானுங்க. நம்ம தைரியமா உள்ள போலாம். போனவனுங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஐயோ அண்ணே அண்ணே அண்ணே, டேய் என்னங்கடாச்சு? அண்ணே அந்த கஸ்தூரி உள்ளதானே இருக்கா? டேய் நல்லா பாத்தீங்களா? அவதானடா அது. எங்கடா ஒளிஞ்சிருக்கா? அட நீங்க வேறண்ணே, கையில ஆரத்தி தட்டோட வந்து இங்கதான் ஊத்திட்டு உள்ள போறானே. வந்தது நீங்க பாக்கலையாண்ணே? என்னது இங்க வந்துட்டு போனாலா? ஐயோ டேய் நான் பாக்கலையாடா. அது மட்டும் இல்லண்ணா, எங்க 2 பேரையும் பார்த்து பயந்து போய் அப்படியே நின்னானே, அப்படியே ஆட்களோட சேர்ந்து உள்ள போயிட்டானே. சிவகாமி உள்ள இருக்கும்போது இவ எப்படி தைரியமா பயமே இல்லாம சுத்திட்டு இருக்கா? ஆமா டேய், உள்ள சிவகாமிய பாத்தீங்களாடா? மேடத்தை மண்டபம் முழுக்க தேடிட்டோம், எங்கேயும் காணுனே. அத உங்ககிட்ட சொல்ல வரும்போதுதான் கஸ்தூரியை பார்த்தோம். சிவகாமிய காணோமா? போன் வேற நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஏண்டா அவளை தூக்கிட்டு போன் பண்றேன்னு வேற சொன்னாலேடா. இவ வெளியே இருக்கானா? அப்போ சிவகாமி டேய் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எதுக்கும் நீங்க திரும்பி போய் சிவகாமிய மண்டபத்துல ஒரு இண்டு இடுக்க விடாம தேடுங்க. சரிங்க. சிவகாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் நாம அடுத்து என்ன செய்யணும்னு முடிவு பண்ண முடியும். ஏய் என் பொண்ணு வந்த உடனே கஸ்தூரி அசால்ட்டா தூக்கிடலாம். போங்க போங்க போங்க. சொன்னா அது இதுக்காக தானே இப்பதான் புரியுது. அவளுக்கு அப்படியே சிவகாமி பத்தி தான் எல்லாத்துலயும் மூக்கு நுழைக்க வேண்டியது. அன்பரசி, நீ நிச்சயதார்த்த பொண்ணுமா, உன் முகம் வாடி இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. இத பாரு, விஸ்வாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது, நீ தைரியமா இரு. ஆமா அன்பரசி, யாருக்குமே எந்த தப்பும் செய்யாத உனக்கு கண்டிப்பா கஷ்டப்படுற மாதிரி வேற எதுவுமே ஆகாதுமா. அம்மா, யாருக்காவது லைட்டா தெரிஞ்சா கூட ஆள் அழுக்க கதை கட்டி விட்டுருவாங்கம்மா. நான் வர வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நானும் வரேன் சார். வேண்டாம் அன்பரசி, மண்டபத்துக்குள்ள வந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் ஆகாம வெளியே போக கூடாதுமா. நீ பயப்படாத, நான் இருக்கேன். பாத்துக்கோங்கம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. இப்ப என்ன இப்படி வந்து நிக்கிற? சொல்ல அன்பு, ஏதாவது பிரச்சனையா? பத்மா மேடம் ஏதாவது சொல்லிட்டாங்களா? அழாம சொல்ல அன்பு. அதெல்லாம் இல்ல மஞ்சு, அவன் எதுவும் சொல்லல. அப்ப வேற எதுக்காக தான் இப்படி வந்து அழற? விஸ்வா சார அந்த அனன்யா தான் வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிருக்கா மஞ்சு. என்ன அன்பு சொல்ற? அனன்யாவா? அந்த விஷப்பூச்சி எதுக்கு சார கூட்டிட்டு வர போயிருக்கா? அதுதான் எனக்கும் தெரியல மஞ்சு. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சந்திரசேகர் சாருக்கு கால் பண்ணி விஸ்வா சார் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க மஞ்சு. என்னது ஆக்சிடென்டா? இருக்காது. ஆமா மஞ்சு. அன்பு, நீ பயப்படாத அன்பு, அதெல்லாம் விஸ்வா சாருக்கு ஒன்னும் ஆகாது. உன் நல்ல மனசுக்கு நீ கும்பிடுற முருகன் உனக்கு கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாரு. பதட்டப்படாம இரு அன்பு. இல்ல மஞ்சு, அத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மஞ்சு.
கடவுளே, இது என்ன சோதனை? பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கே. என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்பதான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு அவ சந்தோஷமா வாழ போறான்னு நான் நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள நீ இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுத்துட்டு இருக்க. இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. விஸ்வா தம்பிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவ ஒன்ன மட்டுமே நினைச்சு கும்பிடுறவ. அன்பரசிக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. இந்த மாதிரி நேரத்துல தான் கார் கூட கால வரணுமா? இந்த அனன்யா பார்த்த தேவையில்லாத வேலையினால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்க. விஸ்வாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. வேற யாருக்கிட்டையாவது காரை வாங்கிட்டு போயிடலாமா? சத்தியமூர்த்தி சாரோட காரை வாங்கிட்டு போலாம். ஆனா எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? வேண்டாம். சரி, வேற ஏதாவது சமாளிப்போம். என்ன சம்பந்தி, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட மேரேஜ் எல்லாம் ரொம்ப தள்ளி போட வேண்டாம். உடனே அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம். என்ன அன்பரசி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்பா ஏன்பா? சரி விஸ்வா, டைம் ஆயிடுச்சு. மஞ்சு, அன்பரசியை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். அன்பு வா. ஓ விஸ்வா, ஏதோ சின்ன சின்ன திருஷ்டி இருந்திருக்கு. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீயும் போய் ரெடி ஆகு போ. போப்பா. சமந்தி, நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எல்லாரையுமே ரெடியா சொல்றேன். எல்லாத்தையும் ரெடியா சொல்றேன். விஸ்வாவ அவளுக்கு நிச்சயம் பண்றது இல்லாம
இந்த பாட்டியும் அப்பாவும் என்னையே திட்டுறாங்க. அப்பா பாட்டின்னு எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிட்டு இருக்கான் அந்த பட்டிக்காடு. இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படி நிறுத்துறேன்னு பாருன்னு வீர வசனம் எல்லாம் பேசின அம்மா எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. எல்லாரும் டென்ஷன் பண்றதுக்குன்னே இருக்காங்க. எதுக்குடி இப்ப என்ன அடிச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய நீ அடிப்பல்ல? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? என் விஸ்வாசர் இப்பதான் எல்லாத்தையுமே சொன்னாரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன சொன்ன? ஓ விஸ்வாவா? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல Dress, சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு, இது எதுவுமே இல்லாத பிச்சைக்காரி நீ. நீ என்னையே எதிர்த்து பேசுறல்ல? என் விஸ்வாவை என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம ஏன் விஸ்வான்னு ரொம்ப குதிக்கிற. ஓசையில கிடைக்குதுன்னு ரொம்ப எல்லாம் ஆடாத, புரியுதா? என் விஸ்வான்னு சொல்லி பாரு. ஒண்ணு விடுடி. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், அக்கா தங்கச்சி அடிக்கலாம், ஆனா தங்கச்சி அக்காவை அடிக்கிறது ரொம்ப தப்புன்னு. இப்படியே சொல்ற பேச்சு கேட்காம பண்ணிக்கிட்டே இருந்த கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். அது சரி, உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதுல? உனக்கெல்லாம் மூளைன்னு ஒண்ணு ஆண்டவன் படைச்சிருக்கானா இல்லையா? ஏய், யாருக்கு யார் அக்காடி? நீயே ஒரு பிளாட்ஃபார்ம். அப்பா பேரு தெரியாத உனக்கு நான் தங்கச்சியா? பாத்துக்கிட்டே இருடி, இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. இந்த அனன்யா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்னு நான் காட்டுறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. ஏய், என்னடி திமிரா? சும்மா அரைஞ்சுகிட்டே இருக்க. ஆமா, அறைவ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு நிறைய தடவை சொல்லியாச்சு. இனியும் அத சொல்லி உன்னை திருத்த முடியாது. அடிச்சுதான் திருத்தணும். நீ எனக்கு தொல்லை கொடுத்த, நானும் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். இப்போ விஸ்வாசருக்கும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்க. இனிமேலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, வச்சு வெள்ளாசிடுவேன். இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணன்னு வெய்ய, இப்போ அடிச்ச மாதிரிதான் திரும்ப அடிப்பேன். அண்ணா கால் பண்றாரா? எடுத்து பேசுறா. சொல்லுங்கண்ணா. டேய், என்னடா சிவகாமிய பாத்தீங்களா இல்லையா? டேய், ஒரு ரூம் விடாம எல்லா ரூம்லயும் தேடுங்கடா. தேடிட்டு தானே இருக்கோம். இன்னும் சிவகாமி மேடத்தை பாக்கலண்ணா. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலண்ணா. அண்ணா, மண்டபத்துல ஒரு இடம் விடாம தேடிட்டு இருக்கோண்ணா. கண்டிப்பா கண்டுபிடிச்சலாண்ணா. அப்பாவோட ஆளுங்க தானே நினைக்கிறேன். அப்பா என்ன தேட சொல்லிருக்காரு போல இருக்கு. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். எப்படி இவனுங்களை கதவை திறக்க வைக்கிறது? அவங்க எங்கேயுமே காணோண்ணா. எங்க கண்ணுல இன்னும் படலண்ணா. டேய், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. சிவகாமி ஏதோ பிரச்சனையில மாட்டிருப்பாளோ. உடனே ஒண்ணு செய்யுங்க, ஒரு இடம் விடாம தேடுங்க.
உடனடியா கண்டுபிடிச்சு ஆகணும். புரியுதா? சரிங்கண்ணே, புரியுதுண்ணே. நாங்க பாத்துட்டு போன் பண்றோண்ணா. சீக்கிரம்டா. அவளை பார்த்த உடனே எனக்கு சொல்லு. என்ன? சரிங்கண்ணே. சுபா, அம்மா எங்க? வெளியில யாரோ முக்கியமானவங்க வந்திருக்கிறதா சொல்லிட்டு போனாங்க. ஏன் அம்மாவை தேடுற? சந்திரசேகர் சார், ஃபங்க்ஷனை டெக்கரேஷன் அது இதுன்னு பிரமாதப்படுத்திட்டீங்க. எல்லாமே பிரமாதமா இருக்கு சார். எல்லாம் அம்மாவோட ஏற்பாடு தான் மேடம். பேத்தியோட கல்யாணத்துக்கு இப்பவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ. ஆமா, எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமா ரொம்ப கவனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்டாஸ்டிக். ஒன் செகண்ட். ஹலோ. ஹலோ அம்மா, எங்க இருக்கீங்க? இங்கதான் மண்டபத்துல தான். நம்ம சந்திரசேகர் சார் கூட பேசிட்டு இருக்கேன். ஏன் வசந்த்? அம்மா, நீங்க உடனே என் ரூமுக்கு வாங்கம்மா. என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? போன்லயே சொல்ல. இல்லம்மா, நீங்க உடனே இங்க வாங்க. ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? சின்ன வசந்த் சொல்ற. நீங்க இங்க வாங்கம்மா. எல்லாத்தையும் போன்ல சொல்ல முடியாதுமா. இவன் என்ன திடீர்னு பிரச்சனைன்னு ஏதோ சொல்றான். ஒண்ணும் புரியலையே. சார், ஒரு நிமிஷம். ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். ப்ளீஸ் மேடம். நினைச்சோம் அந்த கஸ்தூரி மண்டபத்துக்குள்ள தைரியமா சுத்திட்டு இருக்கான்னு நம்ம பசங்க சொல்லும் போதே நீ ஏதோ பிரச்சனையில மாட்டி இருப்பியோன்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. ஆமாப்பா, அவ என்ன கட்டி போட்டுட்டு இதே மண்டபத்துல தான் நான் இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணுன்னு என்ன இங்கே கிடன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. உங்க மேலயும் என் மேலயும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம போனாப்பா அவ. அப்பா, அவளை நான் உடனே தூக்கி இந்த நிச்சயத்தை நான் நிறுத்தணும்பா. இல்லன்னு வச்சுக்கோங்க, அனன்யாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாதுப்பா. அப்புறம் விஸ்வாவும் அனன்யாவுக்கு கிடைக்க மாட்டான். நீ சொல்றதும் சரிதாமா. அப்பா, நீங்களும் உங்க ஆளுங்களும் வெளியில வெயிட் பண்ணுங்க. அவ உங்க கண்ணுல பட்ட அடுத்த நிமிஷமே அவளை தூக்கிடுங்க. அப்புறம் எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்பா. சொல்லுமா. சரிம்மா, அவனுங்களை வர சொல்லு. நான் கொடுத்து அனுப்புறேன். இத பாருங்க, நீங்க போய் அப்பா கொடுக்கறத வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. சரி மேடம். போங்க. மேடம், இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தாண்டி போறேன். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. அது வரைக்கும் இங்கேயே கடை. நீ இல்லனா இந்த நிச்சயதார்த்தம் ஒண்ணு நின்னுட போறது கிடையாது. கஸ்தூரி, இருடி வர. என்னையே ரூம்ல கட்டி போட்டு கூட்டிட்டு போற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? உனக்கு அந்த அளவுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? என்ன நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்குமே உனக்கு இருக்கு. ஏன் போனையே உடைச்சு போட்டா போற? இனிமே கனவுல கூட நீ சிவகாமிங்கிற பேரு கேட்டா நடுங்கணுண்டி. நடுங்க வெப்ப.
அம்மா பொண்ணுங்கிறத மறைச்சு எல்லாரையும் ஏமாத்தி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது அம்மா கிட்ட சொல்லி உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்தம். இந்த நேரம் பார்த்து அம்மா எங்க போனாங்க? ச்சே. என்னென்ன வெளியிலயே எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. இனியும் அம்மாக்காக இங்க வெயிட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே போய் பார்த்து சொல்லிட வேண்டியதுதான். இந்த வசந்த் அண்ணன் எப்பவுமே இப்படிதான். சுபா, அம்மா எங்க போயிட்டாங்க? என்னென்ன ஆள் ஆளுக்கு 2 பேரும் வந்து வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? மாத்தி மாத்தி வந்து அம்மாவை தேடிட்டு இருக்கீங்க. இவ்ளோ நேரம் வசந்த் அண்ணன் அம்மா எப்ப வருவாங்க, அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டுட்டே இருந்துச்சு. இப்ப நீ வந்து கேட்டுட்டு இருக்க. வசந்த் இப்ப எங்க? அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணுச்சு. அவங்க வரலன்னு எதுவும் எங்க இருக்காங்களோ அங்க போய் பாத்துக்கிறேன்னு சொல்லுச்சு. ஐயோ, இவன் வேற உளறி கூட்டிட்டா எல்லாம் நாசமா போயிடுமே. அம்மா எங்க போறேன்னு எதுவும் சொன்னாங்களா? அம்மா எங்க போயிருக்க போறாங்க? வெளியே நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க போறாங்க. ஆமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இரு, நான் வரேன். சரி சரி. ஆமா சார், என்னைக்குதான் கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும். எப்படி மறந்தீங்க? சரி சரி, ஓகே சார். பாய் சார், பாய். என்ன வசந்த், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன? என்ன? அது இல்லம்மா, அது வந்து இந்த பத்மா வேற இங்க நிக்கிறாங்களே, பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்காது. பேசி தொலைப்போம். என்ன இல்லம்மா, மேடம்? சிவகாமி, அண்ணே நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்பாடெல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஒரு நிமிஷம் வாண்ணே, சொல்றேன்ல, ப்ளீஸ் வாண்ணே. அப்படி ஏதாவது அசௌகரியமா இருந்தா கூட ஜானகி மேடம், சந்திரசேகர் சாருக்காக நான் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள மாதிரி ஒரு சம்பந்தி கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க ரூம்ல இருக்காங்க. அண்ணே ப்ளீஸ், அம்மாட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். என்னடா கேட்கணும்? இங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க 2 பேரும் முட்டாளாக்கி இருக்காங்க. இதுவே ஒரு ஃபேக் என்கேஜ்மெண்ட். அண்ணே ப்ளீஸ், அப்படி எல்லாம் சொல்லாத. அவங்க 2 பேரும் பாவம். அவங்க எதையும் திட்டம் போட்டு மறைக்கல. அவங்க சூழ்நிலை அப்படி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ். அப்படி என்ன சூழ்நிலை வந்துச்சு அவங்களுக்கு? இந்த உண்மையை சொன்னா அவங்க தலை வெடிச்சிருமா? எல்லாம் பெனிஃபிட்டுக்காக தான் விஸ்வா. இங்க பொய் சொல்றவங்க எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. எங்க அம்மா ஏமாந்துடக்கூடாது, அதான் எனக்கு முக்கியம். அண்ணே அண்ணே, நான் சொன்னா நீ கேப்பன்ற நம்பிக்கையில தான் கேட்கிறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா அம்மாட்ட சொல்லிக்கோ. அம்மா, நம்ம விஸ்வாசருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இரு. என்னடா அவதானே? தெரியும்டா. இவெல்லாம் கஷ்டத்துக்கு தப்பு பண்றவல்ல, தப்பு பண்றதையே வாழ்க்கையா வச்சிருக்கவ. இப்ப கூட பாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னதும் உன்னை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறேன். சார், என்னாச்சு சார்? வசந்த் சார் பத்மா மேடம் கிட்ட சொல்லிட்டாங்களா? ஏய் அன்பரசி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. நீ பயப்படாத, சரியா? இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான நாள். நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். உனக்கும் ஆன்ட்டிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இட்ஸ் மை ப்ராமிஸ்.
சரி மேடம். அவர் பார்த்தா எதுக்கு சும்மா நின்னு பேசிட்டு இருக்க, போய் வேலையை பாருன்னு என்ன திட்டுவாரு. ஓ நான் போய் வேலையை பாக்குறேன். சரி ஓகே வரேன். நீங்க வேலையை பாருங்க. விஸ்வா டேய் விஸ்வா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. அவங்கள ரிசீவ் பண்ண தான் இங்க வெயிட் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீ அங்கேயும் இங்கேயும் சுத்தாம முதல்ல உன் ரூமுக்கு போ. வசந்த், டேய் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தியே, என்ன? அது அது அண்ணே ப்ளீஸ். அன்பரசி, டேய் அதான் அவங்க பேசுனதை நான் கேட்டேனேடா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு தொடக்கமா தான் இதை சொல்றேன். அதாவது நான் சந்திரசேகர் சாரோட மகளோ ஜானகி மேடத்தோட பேத்தியோ இல்ல சார். அனன்யாவாகட்டும், சிவகாமி ஆகட்டும், அவங்கள திருத்துறதோட என் குட்டிமா வர்ற வரைக்கும் இந்த சொத்து அவங்க கைக்கு போகாம இருக்கணும். அது இப்போ முன்னாலதாமா முடியும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அன்பரசி, நீ எங்க குட்டிமாவா நடிக்கணுமா? இதுல அன்பரசியோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்கண்ணே. பத்மா பையன் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துல அன்பரசி நடிச்சிருந்தா அது தப்பு. அவளை ஜானகி பாட்டியும் சந்திரசேகர் அங்கிளும் நடிக்க வச்சிருக்காங்க. இந்த கல்யாண பேச்சு வந்த உடனே அவ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அன்பரசி எனக்கு பிடிக்கிறதுக்கு அவ பேச்சு, குணம், அடுத்தவங்க கிட்ட அவ நடந்துக்கிற முறை, அந்த மாதிரி 1000 காரணம் இருக்கு. ஆனா அவன் என் வாழ்க்கை பூரா துணையா வரணுங்கிறதுக்கு அவளோட இந்த நேர்மை மட்டும்தான் காரணம். விஸ்வா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. அதுக்கு நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு எப்படி தினம் தினம் அவங்க முகத்தை பார்க்க முடியும்? என்னால முடியாதுடா. அண்ணே, எதை பொய்ங்கிற? அன்பரசி சந்திரசேகர் அங்கிளோட பொண்ணுதான், ஜானகி பாட்டியோட பேத்தி தான். ஏன் அங்கிளுக்கு பிறந்தாதான் பொண்ணா? அன்பரசி அவங்கள அப்பாவும் பாட்டியாவும் தான் பாக்குறா. அதே அளவுக்கு பாசத்தோட சந்திரசேகர் அங்கிளும் ஜானகி பாட்டியும் அவளை பாத்துக்கிறாங்க. அவங்களே அந்த உறவை உண்மை நினைக்கும் போது நாம ஏன் அதை பொய்யா நினைக்கணும்? அன்பரசி இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு. அவதான் என் உலகம். இப்ப நீ இத போய் அம்மா கிட்ட சொல்லி அது பிரச்சனையாச்சுன்னா நான் ஆயுசுக்கும் தனியா தான் இருப்பேன். அப்படி உன் தம்பி கட்ட பிரம்மச்சாரியா ஒரு சன்னியாசி மாதிரி ஆகணுமான்னு யோசிச்சுக்கோ. இது வரைக்கும் ஒரு அண்ணனா நீ எனக்கு எதுவுமே செஞ்சதே இல்லை, நானும் எதுவும் கேட்டதே இல்லை. அண்ணே, இது மட்டும் ப்ளீஸ். டேய், பேச்சோட பேச்ச நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன குத்தி காட்டுறியா? உனக்கே தெரியும் நான் இது வரைக்கும் அம்மா கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை. சார் மாலை. சரி சார், நிச்சயதார்த்தத்துக்கு ஸ்டேஜ் அலங்காரம் முடிஞ்சிடுச்சு சார். பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகி வரதான் பாக்கி. சரி, அவங்கள ரெடியாக சொல்லிட்டு மாலையை வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. சரிங்க சார், வரேன். போயிட்டு வாங்க. என்ன அன்பரசி, இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? அது விஸ்வாசரை தான் பார்க்க போறோன்னு இப்படி சொல்றது. சார், அது வந்து என்ன அன்பரசி, ஏன் தயங்குற? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார், அவங்கள தான் பார்க்க போறேன். ஓ அன்பரசி, உங்க அம்மா வந்துட்டாங்க, நீ அவங்கள பார்க்க போற அதானே? இதுல என்ன தயக்கம் உனக்கு? சாரும் ஜானகி மேடமும் வந்ததுல இருந்து அம்மாவை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அம்மாவும் ரூம்ல தனியா தான் இருக்கு. ரூம்ல போய் பாருங்கன்னு சொல்லிடலாமா? ஆமா சார், அம்மா வந்துட்டாங்க. 4வது ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க.
அப்படியா? அவங்க வந்ததும் சொல்ல வேண்டியதானே, நான் அப்பவே போய் பாத்துருப்பேன்ல. சரி பரவாயில்ல, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வா, நான் போய் உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். சரியா? சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சிடுறேன். இங்க பாரு, பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு அப்பா இதெல்லாம் செய்யாம வேற யார் செய்ய போறாங்க? இதுல எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். நீ போ, ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு வா. போ. விஸ்வா தம்பி மட்டும் சரியான நேரத்துல வசந்த் தம்பிய தடுக்காம இருந்திருந்தா பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே என்ன கஸ்தூரி. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. எங்க இந்த அன்பரசு இன்னும் காணோம்? வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுதே. ஐயோ, இவ எப்படி தப்பிச்சு வந்தா? நம்மள கண்டுபிடிச்சு அவ என்ன கங்கணம் கட்டிட்டு திரியறாளே. இப்ப என்ன பண்றது? இவகிட்ட மாட்டிக்கிட்டா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே.